எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைன் டு இந்தியா ஏர் ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன்னா, எனக்கும் ஒரு மெமரி போல் இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய வாட்டி நான் வந்து ஏரோப்ளைனில் இந்த மாதிரி பஹ்ரைன் டு இந்தியா நான் வந்திருக்கிறேன். ஒரு டைம் நான் எடுக்கலை, இந்த வாட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம எப்போவுமே பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்பும் போது நம்ம எல்லாருக்குமே கடவுள்கிட்ட நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். ஏன்னா கடவுள் ஒரு ஆளால் மட்டும்தான் நம்மளை வந்து பத்திரமாட்டு பாதுகாப்பாட்டு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மளை வந்து வழிநடத்த முடியும். அதனால் கடவுள் மேலே நம்பிக்கையோடு நமக்கு பிரயாணம் எல்லாமே ட்ராவல் எல்லாமே நல்லா இருக்கணும், எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்புனது. இது வந்து மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி அந்த பழைய காலத்து சினிமா இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள், சும்மா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஏர்போர்ட் நியர் வரும்போது இந்த ரோடில் எல்லாமே இந்த ஃப்ளைட்டுக்கு படம் போட்டிருக்கோம். நான் அகில விடதுக்கு நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன். அந்த டைம்லாம் எடுப்பேன், நான் ஷார்ட்ஸ்லலாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ட்ராவல் பண்ணும்போது வரும்போது எனக்கு எடுக்கும் போது ஒரு அந்தளவுக்கு இல்லை, இது எடுக்கணும் அப்படின்னு எடுத்தது தான். எப்போவுமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன டென்ஷன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லக்கேஜ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 கிலோ அந்த மாதிரி தான் நமக்கு அலௌடாக இருக்கும். ஒவ்வொரு ஏர்லைன்ஸை பொறுத்தது 35, 20 அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக அந்த 30 கிலோ அதுவுமே நம்ம 2 பேக் எடுக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. 15 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கரெக்டாக நம்ம அந்தளவுக்கு தான் எடுக்கணும். அப்புறம் அந்த பேக்குக்குள்ளே எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும், அக்காமடேட் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நமக்கு வெயிட் செக் பண்ணி வீட்டில் இருக்கும் போதே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கரெக்டாக நம்ம வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறது. இது வந்து ரீசெண்டாட்டு இந்த ஏர்போர்ட் பஹ்ரைன் ஏர்போர்ட்டில் இந்த கிளாஸ் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது இங்கே உள்ள பிரின்சஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாங்க. அது டே டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் ஓகே, அதை நான் எடுத்துட்டேன்னா வெயிட் செக் பண்ணி அதெல்லாம் நம்ம செக் பண்ணது, அப்புறம் இமிக்ரேஷன் அது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. எல்லாம் முடித்து உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா எல்லாம் நமக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக நம்ம இருப்போம். இமிக்ரேஷன் எடுத்துக்கிட்டாலே ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு ஆளுக்கு 7 kg 6 kg இருக்கும். அதுவுமே வந்து நமக்கு சில நேரம் எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் அவங்க தனியாக எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுவே நமக்கு ஒரு சின்ன டென்ஷனாக தான் இருக்கும். உள்ளாடி வந்தாச்சுன்னா டியூட்டி ஃப்ரீ அந்த கடைகள் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ளைட்டில் நம்ம இப்போ நமக்கு 10 o'clock ஃப்ளைட்னால் நம்ம 2.5 hours முன்னாடியே நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம். 10 o'clock நம்ம ஃப்ளைட்டில் ஏறினோம்னா நமக்கு வந்து ஒரு 11:30க்கு தான் நமக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நேரம் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம 6 o'clock 6:30க்கு இறங்கியிருப்போம். அதனால் நமக்கு 11:30க்கு தான் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னா பசிக்கும்ல. அதனால் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்லேயே ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நமக்கு கேட், இங்கே நிறைய கேட் இருக்கும். ஏர் ட்ராவல் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். நான் சும்மா யாரும் போகலை அப்படின்னா தெரியறதுக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன். எந்த கேட்டுக்குள்ளாடியும் நம்ம கேட் நம்ம கொடுத்துருவாங்க, நமக்கு போர்டிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் பக்கத்தில் போய் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி எஸ்கலேட்டர் மாதிரிலாம் இருக்கும், நடந்து போனால் போய்க்கலாம். இது வந்து நைட் டைம் அப்படின்னு சொல்கிறனால வெளியே இருக்க ஃப்ளைட்லாம் அவ்வளோவா தெரியலை. சரி, வந்த மட்டுக்கும் நம்ம கொஞ்சம் எடுப்போமே அப்படின்னு தான் அதை வந்து கொஞ்சம் ஏதோ தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சமாட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அப்புறமாட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஒரு 10 o'clock ஃப்ளைட்டு. அதனால் ஒரு 1/2 an hour முன்னாடியே நமக்கு இந்த கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ளாடி வந்தாச்சுன்னா மேலே வந்து இந்த மாதிரி நமக்கு ஹேண்ட் லக்கேஜ் இருக்கும்ல, அதெல்லாம் மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். ஹேண்ட்பேக் அந்த மாதிரிலாம் நமக்கு காலுக்கு கீழே வச்சுக்கலாம். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாக்கிங் போகும்போதெல்லாம் நான் கையில் வச்சுருப்பேன்ட்டு. அதுபோல் இதையுமே நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது எப்போவுமே கையில் தூக்கி வச்சுருது. கடவுளே, எங்களை எந்த ஆபத்து இல்லாமல் எங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் எங்களை லேண்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம எந்த ட்ராவலிங்காக பஸ்ஸோ காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதுவும் ஃப்ளைட்டில் போகணுன்னா மேலே ஏறி போகணுன்னா இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும். நமக்கு அந்த சீட் பக்கத்திலே இந்த மாதிரி வாமிட்டிங் ஏதாவது வந்தால் நமக்கு கவர் இந்த மாதிரி இருக்கும். அது இடத்துல கெட் வெல் சூன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில்
நிறைய பேருக்கு இந்த ஏர் ட்ராவலில் வாமிட்டிங் வரும்ல, அதனால் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது நான் அந்த Good evening, ladies and gentlemen. أهلا وسهلا. Welcome on board Gulfair, the national carrier of the Kingdom of Bahrain. Ahmed is in charge of the cabin on this flight headed to Trivandrum. Flight number 60. Our flight time will be approximately flight mode and window blinds must be open. Your safety is our priority and request your full attention to the safety demonstration. Thank you. Accurate line demonstration. அவங்க அங்கே ஃப்ளைட்டில் பேசினாங்கல்ல, அது கேட்குறதுக்காக நான் வாய்ஸ் கொடுக்கல. மேலே இந்த மாதிரி கூலாக இந்த மாதிரி ஏசி அந்த இது வந்துட்டுருக்கும், கூலாக இருக்கும் உள்ளுக்க. அப்புறம் மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கும். நமக்கு ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறது, லைட் ஏதாவது வேணும்னா போட்டுக்கிறது எல்லாமே இருக்கும். எப்போவுமே இந்த சீட் பெல்ட் வந்து நமக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் டைம்லலாம் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே சில நாங்கள் வந்து இந்த ஏர் டர்புலன்ஸ் சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஃப்ளைட்டு டக்குன்னு கீழே ஒரு மாதிரி ஷேக் ஆகும். அந்த டைம்லேயும் போட சொல்லுவாங்க. நமக்கு அந்த டைம்லலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஏரியாட்டு போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஏறினோடனே எதுக்கு போட்டு கலத்திட்டு இருப்போம் அப்படின்ட்டு. இது நமக்கு கரெக்டாக நமக்கு பாரின்லேருந்து இந்தியாவுக்கு 4 hours 30 minutes அந்த மாதிரி தான், 4.5 hours தான் ஆகும். அதனால் ஓகே. இது இப்போ நம்ம வந்து கனடா, யூஎஸ் இந்த மாதிரிலாம் போகிறதா இருந்துச்சுன்னா, ஆஸ்திரேலியா அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும் போகிறதுக்கு. 1 day ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு ஏதாவது கனெக்டட் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாலாம் போனால் சிங்கப்பூர் போய் இல்லை மலேசியா போய் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஈவன் கனடா சிலது டைரெக்ட் ஃப்ளைட் இருக்கும். இல்லைனா வந்து இந்த மாதிரி கனெக்டட் ஃப்ளைட்டில் தான் போவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கல்ஃப் அப்படின்னாலே, உங்களுக்கு கல்ஃபில் எந்த இடத்துலேருந்து நம்ம இந்தியா வரணும் அப்படின்னா 4.5 மணி நேரம் தான், 4.5 hours தான் ஆகும். இது அவங்க வைக்கிறத நான் அதோடைய சும்மா வீடியோ எடுத்துட்டேன்னா, இனி 10 o'clock கரெக்டாக, ஆமாம் 10 o'clock வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நமக்கு இது வரையும் ஒன்றுமே தண்ணியெல்லாம் ஒன்றும் தரல. நான் தண்ணி ஏதாவது வருமா அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு நமக்கு பசிக்கும்ல கொஞ்சமாட்டு. அதனால் நான் ஃபஸ்ட்டு தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி முந்தியெல்லாம் கல்ஃபாயில் எப்படி இருக்குன்னா, இப்போது வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டுது. நான் வந்து அதாவது 2007 நான் ஃபஸ்ட்டு பாரின் வரும்போது உள்ளாடி என்ட்ரு பண்ணாலே ஒரு வார்ம் கிளாத், ஸ்டீம் அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். கையெல்லாம் நம்ம ஃபேஸ் எல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இப்போது நிறைய அவங்க வந்து இதெல்லாமே கட் பண்ணிட்டாங்க. சாப்பிட்றதுக்குள்ள டைம் ஆகிட்டுது. அவங்க ஃபுட் அங்கே கொண்டு வர்ற அந்த சவுண்டு கேட்கும்ல, அது கேட்டவுடனே நான் வந்து எனக்குள்ள அந்த இந்த மாதிரி சாப்பாடுக்கு இந்த ட்ரே இருக்கும்ல, அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா, எங்கள் வீட்டில் அதிபன் பயங்கர தூக்கம். அவன் வந்து ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டான்ல, அதனால் அவனுக்கு சாப்பாடு வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த ஃப்ளைட்டில் உள்ள சாப்பாடு அவ்வளோவா பிடிக்காது. நான் சாப்பிடுவேன். நான் வந்து அங்கே ஒன்றும் சாப்பிடல. அவனுக்கு மட்டும் நான் சாண்ட்விச் வாங்கி கொடுத்தேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து வெஜிடேரியன் தான். எனக்கு வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் குக் பண்ணுவேன், ஆனாலுமே வெஜிடேரியன் தான் நான் விரும்பி சாப்பிட்றது. அதனால் நான் வெஜிடேரியன் தான். அதிபனுக்கும் அவன் வேண்டான்னா ஓகே ஒன்று வாங்கு அப்படின்ட்டு, ஏதாவது அதில் அந்த பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிடணும் அவனுக்குள்ளதும் வாங்கிட்டேன்னா, இதில் வந்து ஒரு பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் வச்சு ஒரு மசாலா கறி வச்சுருந்தாங்க. நார்மலாட்டு பஸ்மதி ரைஸில் ஒரு ரைஸ். இந்த மசாலா கறி சூப்பராக இருந்துச்சு. என்னவோ இவங்க எல்லோரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சால்ட்டு, பெப்பர் அதெல்லாம் இருந்துச்சு. நமக்கு எக்காச்சும் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னு. சாலட்லாம் போடுறதுக்காக இருக்கும். நான் ஒன்றுமே யூஸ் பண்ணலை. ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் கிடையாது. இங்கே வந்து ஆரஞ்சு அவங்க வந்து நமக்கு கேட்பாங்க என்ன வேணும்னு. ஆப்பிள், ஆரஞ்சு, இனிமேல் கொக்கோகோலா இந்த மாதிரிலாம் ஃபேண்டா அப்படி இருக்கும். நான் ஆப்பிள் ஜூஸ்க்கு வாங்கிட்டேன்னா, இது வந்து சாலட். ஆக்சுவலி எனக்கு வந்து அது என்ன சாலட்னே கடைசி வர தெரில. பம்கின் சீடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பம்கின் சீடு இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, குக் பண்ணியிருந்துச்சு. உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அது பார்த்தாச்சுன்னா. தண்ணி இது 100 ml
நமக்கு எப்பாச்சும் தேவைன்னா நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தந்துட்டாங்க. அப்பப்போ டைமை பார்க்குறது, நமக்கு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. நமக்கு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் தானே ஆகும். ஆனால் சில நேரங்களில் 4 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ்லேயே கொண்டு விட்டுரும். ஆனால் இந்த ஏர் ட்ராவலுக்குலாம் பயங்கர போரிங்காக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே தெரியாது. வெளியெல்லாம் இப்போ நைட்டுனா டார்க்கு, ஃபுல் டார்க்கு. இதை பார்க்கும்போது என்னவோ உங்களுக்கு வந்து ஹெல்லில் இருக்கிற மாதிரி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெட் கலர் லைட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஹெல்லில் ரெட் கலராக ஏதோ எரிஞ்ச மாதிரி அப்படின்னு இருக்கும். நரகம் இருக்குல்ல, அது நரகத்தில் ஃபயர்லாம் எரியும்ல, அந்த மாதிரி கூட இருக்கும். இதே இது மார்னிங்காக இருந்துச்சுன்னா இந்த க்ளவுட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ நம்ம ஊர் டைமுக்கு 4 மணி ஆகிட்டு, 5 மணிக்கு லேண்டிங். ஆக்சுவலாக பஹ்ரைன் டு இந்தியா நமக்கு டைம் வந்து 2.5 ஹவர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம அங்கே 10 o'clock நம்ம வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஆக்சுவலி நம்ம ஒரு டைமுக்கு 5 o'clock வந்து லேண்டிங் ஆகும். ஆனால் அது 2 hours முன்னாடி நம்ம அந்த டைம் எடுத்துக்கணும். ஸோ 2 டைமுமே அதில் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். நான் ஆக்சுவலி எனக்கு மொபைலில் அதை பார்த்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. நான் என்னவோ இங்கே வந்த மாதிரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னா, இந்த சீட்லேயே நமக்கு வந்து அதில் டிவி மாதிரி இருக்குல்ல குட்டியாட்டு, அதிலே நமக்கு ஆக்சுவலி வந்து வைஃபை எல்லாம் கொடுத்து நம்மள மூவிஸ் இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அவங்க அதை கொடுக்கல, அதை கனெக்ட் பண்ணலை. நார்மலாகவே முந்தையெல்லாம் ஹில் ரிபன்லாம் குட்டியாக இருக்கும் போதெல்லாம் அந்த வந்தாங்கன்னா அதில் உடனே அதில் விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் குட்டி பசங்களாக இருக்கும் போது, அதாவது 12 years, எனக்கு அந்த ஏஜ் கரெக்டாக தெரில, ஒரு சின்ன பிள்ளைங்க அந்த ஏஜ் இருக்குங்களா, அது வரை மேபி 12 years-ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். 13 அந்த பெரிய பிள்ளைங்கன்னு அடிச்சுடுறாங்க. அந்த ஏஜ் வரை அவங்களுக்கு வந்து டாய்ஸ் கிடைக்கும். கல்ஃபேரில் எல்லா இருப்பாங்க. நம்ம வந்து பஹ்ரைனில் டு இந்தியா அப்படின்னு சொல்கிறது, நமக்கு பஹ்ரைனில் ஆக்சுவலி கல்ஃபேர் தான். நம்ம மோஸ்ட்லி டைரக்ட் ஃப்ளைட்டு, அதனால் கல்ஃபேர் தான் மோஸ்ட்லி எடுக்கிறது. சில நேரங்களில் எமிரேட்ஸ் இன்னும் வேறு ஏர்லைன்லாம் வர்றது, அப்படி வரும்போது கொடுப்பாங்க. நம்ம இப்போது சேஃபாக நம்ம 5 o'clock லேண்டிங் ஆகிட்டோம். அப்படி நம்ம இதில் நம்ம இந்தியா ஏர்போர்ட்டு ட்ரிவாண்ட்ரம், எங்களுக்கு கன்னியாகுமரியில், அதனால் ட்ரிவாண்ட்ரம் தான். வந்தாச்சுன்னா இந்த லக்கேஜெலாம் இனி பிரியாமல் கொள்ளாமல் கரெக்டாக வரணும். அது ஒரு சின்ன டென்ஷன். எங்கேயுமே நமக்கு வந்து வெளியே வரும்போது நமக்கு வந்து செக்கிங், நம்ம ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதை செக் பண்ணுவாங்க. அதுவுமே நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். ஐயோ, இதில் ஒரு இது என்னென்னா, வாட்ச் மொபைல்லாம் நம்ம கலத்தி போட சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அதிபன் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு டியூட்டி ஃப்ரீயில் ஒரு சாக்லேட் வாங்கியிருந்தேன், அந்த கவருக்குள்ளே சும்மா போட்டுட்டான். அது வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஜிப் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கில் போட்டாச்சுன்னா நமக்கு சேஃபாக வெளியே வரும். அதில் போட்டோன்னா அது அங்கேயே விழுந்துட்டு, அப்புறமா காலையிலேன்னு திரும்ப போய் தேடி அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஒரு வழியாக எல்லாமே சேஃபாக வந்து ட்ரிவாண்ட்ரம் நம்ம ஏர்போர்ட்டு வந்து வெளியே வந்து நம்ம காரில் ஏறிட்டோம். ஏறினோடனே ஒரு ஹாப்பி. இனி அடுத்து என்னது, நமக்கு கன்னியாகுமரிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு நம்ம கரெக்டாக இப்போ ஏர்போர்ட் அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே நம்ம இறங்கும்போது 6 o'clock ஆகிட்டு, 5 o'clock நம்ம லேண்டிங் ஆகி நமக்கு அங்கே உள்ள இமிக்ரேஷன் லக்கேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு கரெக்டாக நமக்கு 1 hour ஆகிட்டுது. கன்னியாகுமரி நம்ம வீட்டுக்கு வந்து சேரணுன்னா கரெக்டாக ஒரு 2 hours நமக்கு ஆகும் ரோட்டில். அதுமாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே வர்றது. ரோட் ட்ராவல் மாதிரி இப்போல்லாம் ரொம்ப பயம் இல்லை. அப்படி நமக்கு ரோடு பாதைக்கே வந்தாச்சு. அன்றைக்கி டியூஸ்டே, வழக்கமாக உங்களுக்கு தெரியும், எனக்கு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு டியூஸ்டேஸ் நான் சென்ட் ஆண்டனி சர்ச்சு போவேன். நான் லாஸ்ட் வீக் நான் போகும்போது நெக்ஸ்ட் வீக் நம்ம ஊருக்கு போக முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆனால் கடவுளாக பார்த்து என்ன கரெக்டாக அந்த அண்ணா வந்து எனக்கு ரூட்டை மாற்றி போகும்போது அந்த சென்ட் ஆண்டனி சர்ச் இருந்துச்சு. அண்ணா இதுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன்னா ஓகே அப்படின்ட்டு, எனக்கு அது வந்து சென்ட் ஆண்டனியே என்னை கூப்பிட்டு என்னை ப்ளெஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்துச்சு. கடவுளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே நமக்கு ரொம்பவே தேவை. நம்ம கடவுள்கிட்ட எப்போவுமே நமக்கு தேவைகளை கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு தருவாங்க கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். நான் அப்படி நம்ம வீடு வந்து நியர் வந்துட்டுது. இது நம்ம உள் பாதைக்கு வந்தோம். இப்போ நம்ம பீச் பாதைக்கு தான், கடல் பாதைக்கு. எங்கள் வீடு ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கடல் உண்டு, பீச் சைடு தான். அதனால் அப்படி இதெல்லாம் நம்ம ஊர் தான். நியர் வரும்போது எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எப்போ வருவான்னு ஆவலாக பார்த்துட்ருப்பாங்க. நம்மளும் அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஹாப்பியாக இருக்கும்.
நியர் வரும்போது நான் ஃபோன் பண்ணதில் கட் ஆகிட்டு கொஞ்சம் வீடியோஸ் அப்புறமா நியர் வந்தோடனே ஓகேனும் நம்ம வீடு வந்து சேர்ந்தாச்சுது. தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ.